நினைத்தேன் வந்த சீரியல்ல நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அஞ்சலி அம்மாவை இனிமே நம்ம பார்க்கவே முடியாது. அவங்க கடவுள்கிட்ட போயிட்டாங்கன்னு சொல்றா. இல்ல எனக்கு அம்மாவை பார்க்கணும் போல இருக்கு. எனக்கு அம்மா மடியில தலை வச்சு தூங்கணும் போல இருக்குன்னு சொல்லி கவின் அந்த சமாதியிலேயே தலை வச்சுக்கிறான். இந்த 4 பேர்த்தையும் சந்தோஷமா வச்சுக்கிட்டு அந்த நாட்களை எல்லாம் குழந்தைங்க 4 பேரும் நினைச்சு பார்த்து அந்த சமாதியிலேயே அப்படியே தலை வச்சு சாச்சுக்கிறாங்க. அம்மா எங்க எல்லாத்துக்குமே உங்களை மட்டும்தாம்மா பிடிக்கும். நாங்கள் எல்லாருமே உங்களை மிஸ் பண்ணுறோம். பழைய மாதிரியே நம்ம எல்லாரும் ஒன்றா சந்தோஷமா இருக்கணும் போல இருக்குமாங்கிறாங்க கவின். இப்போல்லாம் யாரை பார்த்தாலும் பயமா இருக்குமாங்கிறா காவியா. எங்கள் கூட இருந்தால் எங்களுக்கு எந்த பயமும் இல்லை. என்னை எங்களை பார்க்க வாமான்னு அஞ்சலி பாப்பா கூப்பிட்றா. எங்கள் வீட்டில் யாருக்கிட்டையுமே சொல்லாமல் இங்கே வந்துட்டோம். இன்னைக்கு நாள் பூரா உங்கள் கூட தான் இருக்க போகிறோம். டாடிக்கு தெரிஞ்சால் திட்டுவார். திட்டினாலும் பரவாயில்ல. இனிமேல் வாரத்துக்கு ஒரு நாள் உங்கள் கூட நாங்கள் இருந்துட்டு தான் போவோம்னு சொல்லி அந்த சமாதி மேலே தலை வச்சு அழுதிட்டு இருக்காங்க. இடத்துல சுடர் அவங்க அப்பாவை பார்க்குறாங்க. என்னம்மா ஆச்சுன்னு கேட்குறாங்க. அப்பா நான் நார்வே போறதுக்காக வெரிஃபிகேஷன் வாங்க போகிறேங்கிறாங்க. ஓ அப்படியா, ரொம்ப சந்தோஷங்கிறாங்க. சுடர் இனிமேல் உனக்கு விடுவு காலந்தானுங்கிறாங்க அவங்க அப்பா. அப்பா இன்னும் 2 வாரத்தில் எனக்கு விசா கிடைச்சிடும்னு நினைக்கிறேன். எனக்கு இது போதும், நீ சந்தோஷமா இருந்தீங்கன்னா அது போதுமானுங்கிறாங்க. அப்பா நான் நார்வே போயிட்டு சம்பாரிச்சு உங்களுக்கு பணம் அனுப்புறேன்ப்பா. அதுக்கப்புறம் நீங்களும் என்னோடவே வந்துருங்கிறாங்க. நீ எங்கே இருந்தாலும் நல்லா இருந்தால் எனக்கு அதுவே போதுமாங்கிறாங்க அவங்க அப்பா. அந்த பாவி சண்டால வேலுக்கிட்ட இருந்து உனக்கு விடுதலை கிடைச்சா எனக்கு அதுவே போதுமா. நீ தங்கியிருக்கிற வீட்டில் இதை பற்றி சொல்லிட்டியான்னு கேட்குறாங்க. இல்லைப்பா, எல்எல் சாருக்கும் அவங்க அம்மாவுக்கு மட்டும்தான் தெரியும். இன்னும் குழந்தைகிட்ட சொல்லலை. அவங்க கிட்ட சொன்னால் என்ன நினைப்பாங்கன்னு எனக்கு தெரியல. கண்டிப்பாக அஞ்சலி என்னை விட மாட்டான். ஆனால் இன்னும் 2 வாரம் இருக்குது. அதுக்குள்ளேயே குழந்தைங்களை மாற்றி எல்எல் சார்கிட்ட ஒப்படைச்சினா போதும். கையில் காசே இல்லாமல் சென்னைக்கு வந்து இன்னைக்கு நார்வே போறதுக்கு விசா வாங்குறேன்னா அப்போ இந்த காரியத்தை செஞ்சதுனால இதை செய்வா முடியாதுன்னு கேட்குறாங்க அவங்க அப்பா. அப்பா இவ்வளவு நாள் பட்ட கஷ்டத்தை விட இப்போ செய்கிற வேலை எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதுலேருந்து எப்படி வெளியில் வர்றதுனே தெரியல. ஒன்று எல்எல் சார்கிட்ட குழந்தைங்க பாசமாக இருக்கணும், இல்லைன்னா என்னை எல்லாரும் வெறும். ரெண்டும் தான் நான் இதுலேருந்து வெளியில் வரக்கு ஒரே வழிங்கிறாங்க. சுடர் உனக்கு இப்பதான் எல்லாமே கைகூடி வருது. குழந்தைங்களை நினைச்சு உன்னோட வாழ்க்கையை நீ விட்டுறதமா. அதிர்ஷ்டம் ஒரு தடவை தான் வரும், அதை நழுவ விட்டோம்னா மறுபடியும் கிடைக்காதுங்கிறாங்க. புரியுதுப்பா, எனக்கு கொஞ்சம் வெளியில வேலை இருக்கு, நான் அதை போய் கண்டிப்பா முடிச்சே ஆகணும். நான் அப்புறமா உங்களுக்கு ஃபோன் பண்றேன்னு சொல்லிட்டு சுடர் அங்கிட்டு போறாங்க. சுடர் ஆட்டோ பிடிச்சி ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க. அங்க போகும்போது அந்த தாலியை கையில் எடுத்து வச்சு பாக்குறாங்க. நீங்க யாருன்னு எனக்கு தெரியாதுக்கா, ஆனா விதியும் சந்தர்ப்பமும் ஏதோ ஒரு சூழ்நிலையில நம்மளை சேர்த்திருக்கு. நான் நார்வே போறதுக்கு இன்னும் 2 வாரம் தான் இருக்குது. அதுக்குள்ளேயே உங்கள் ஹஸ்பண்டை தேடி பிடிச்சி இந்த செயினை அவங்க கையில் நான் கொடுக்கணும். இதுக்கு நீங்கள் தான் எனக்கு உதவி பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த செயினை மறுபடியும் அந்த பையில வச்சுட்டு போலீஸ் ஸ்டேஷன் தேடி போகிறாங்க. குழந்தைங்க 4 பேரும் அந்த சமாதி மேலே படுத்து அழுதுட்டு இருக்கிறாங்க. இங்கே 4 ரவுடிங்க வராங்க. வந்ததும் டேய் அங்கே பாருடா, அதுகளை பார்த்தா பெரிய இடத்து பிள்ளைங்க பசங்களாட்டு தெரியுதுல்லங்கிறாங்க. ஆமாடா வா என்னன்னு போய் பார்ப்போன்னு கிட்ட போகிறாங்க. என்ன பசங்களா, யார் நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க? பெரியவங்க யாரும் கூட வரலையா? அவங்கள பார்த்து 4 பேருமே பயந்துக்கிறாங்க. என்ன கேட்குற மேலே சொல்லுங்கிறாங்க. ஆமாம் அங்கிள், எங்கள் அம்மா சமாதிக்கு வந்தோன்னு சொல்கிறேன். அம்மாவை கும்பிட்டீங்களாங்கிறாங்க. கும்பிட்டாங்கிறாங்க. அம்மாவை கும்பிட்டேன்னு சொல்கிறீங்க, காசு வச்சு கும்பிட வேண்டாமா? காசு வச்சு கும்பிடுங்கடா. 4 ரவுடிங்களும் சேர்ந்துக்கிட்டு குழந்தைங்களை மிரட்டிட்டு இருக்கிறாங்க. இங்கே சுடர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்காங்க. கரெக்டாக அவங்களுக்கு ஒரு ஃபோன் வருது. சுடர் நார்வே ஆஃபீஸ்லேருந்து இப்போ தான் ஃபோன் வந்தது. உன் மேலே ஏதோ ஒரு கேஸ் ஃபைல் ஆயிருக்காமே. சார் கேஸ்? ஆமாம், 1 வாரத்துக்கு முன்னாடி தான் ஃபைல் ஆயிருக்கும் போல இருக்கு. என்கிட்ட நீ சொல்லவே இல்லையா? அந்த கேஸ்க்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு என்னை விட்டுட்டாங்க சார். சரிம்மா, அது எப்படி எனக்கு தெரியும்? நீ ஸ்டேஷனுக்கு போய் என்ஓசி வாங்கிட்டு வாங்குறாங்க. உன் பேரில் இல்லையில, அப்புறம் எதுக்கு யோசிக்கிறேன்? நீ போலீஸ் ஸ்டேஷனில் போய் வாங்கிட்டு வான்னு சொல்கிறாங்க. ஒரு முக்கியமான வேலையை ஸ்டேஷனுக்கு தான் வந்திருக்கேன். சரி சார், நான் பேசி வாங்கிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு சுடர் அங்கே வெயிட் பண்ணுறாங்க. நம்ம ஒரு வேலையை வந்தால் இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்கேன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க சுடர். அந்த இடத்துக்கு கான்ஸ்டபிள் வராங்க. யார் மணி, என்ன வேணும்? சார் இன்ஸ்பெக்டரை பார்க்கலான்னு வந்திருக்கேன். ஒரு கிட்னாப் கேஸில் என்னை அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அது உண்மை தெரிஞ்சதுக்கப்புறம் என்னை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அந்த கேஸை ஃபைல் பண்ணதுனால நான் நார்வே போகிறதே நின்றுச்சு சார். அது சம்மந்தமாக ஸ்டேஷன்லேருந்து என்ஓசி வாங்கிட்டு வர சொன்னாங்க. அது சம்மந்தமாக வந்திருக்கேன்னு சொல்கிறாங்க. எது கிட்னாப் கேஸ்? தமிழ்னு ஒரு பொண்ணு பிடிச்சுமே அந்த கேஸாங்கிறாங்க. ஆமாம் சார், அதுதான் ஆங்குறாங்க சுடர். சரி சரி, இன்ஸ்பெக்டர் வர நேரம் ஆச்சு, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கிறாங்க. சரின்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சுடர். முதல்ல இன்ஸ்பெக்டர் வந்ததுமே என்ஓசி வாங்கிக்கணும். அதுக்கப்புறமா ஆக்சிடென்ட் ஆனது யாரு, அவங்க வீட்டுக்காரர் யாருன்னு இவங்க கிட்டே கேட்டு விசாரிச்சு இந்த தாலியை அவங்க கிட்டேயே ஒப்படைச்சணும்னு நினைக்கிறாங்க சுடர். இவ்வளவு நாளாக இந்த தாலியை கொடுக்காம இருந்தது என்னோட தப்பு தான். நான் எப்படியாச்சும் நார்வே போறக்குள்ளேயே இந்த தாலியை உரியவங்க கிட்ட சேர்த்துடணும்னு நினைக்கிறாங்க. அப்படிங்க குழந்தைங்களை மிரட்டிட்டு இருக்கிறாங்க. நாங்கள் சொல்லிட்டே இருக்கணுமல்ல, கையில் எவ்வளவு காசு இருக்குது, கையில் காதில் இருக்கிறதெல்லாம் கழட்டி வையுங்க அப்படின்னு சொல்றாங்க. எழில் இந்துவையும் நினைச்சு அவங்களையும் மறந்து போதையில் இருக்காங்க. இங்க பாட்டி சாமி கும்பிட்டுட்டே இருக்காங்க. பூஜை ரூம்ல இருக்காங்க. சுடர் போலீஸ் ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டர் வரட்டுன்னு வெயிட் பண்றாங்க. இன்ஸ்பெக்டர் வந்துட்டாங்க. இன்ஸ்பெக்டர் வந்ததும் இந்த பொண்ணு ஏன் இங்கே வந்திருக்குன்னு கேட்குறாங்க. கான்ஸ்டபிள் ஓடி வந்து சொல்கிறாங்க, அந்த தமிழ்ங்கிற பொண்ணு கேஸில் இந்த பொண்ணு அரெஸ்ட் பண்ணல. இந்த பொண்ணு பேரில் எந்த தப்பும் இல்லைன்னு இப்போ வெளிநாடு போறக்கு என்ஓசி வாங்க வந்திருக்கு. நீங்கள் சொன்னீங்கன்னா போட்டு கொடுத்துடலாங்கிறாங்க கான்ஸ்டபிள். சார் நார்வேல வேலை கிடைச்சிருக்கு, என்ஓசி இல்லைன்னா மூவ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க சார். நீங்கள் போட்டு கொடுங்கன்னு கெஞ்சுறாங்க. சுடர் ஏமா இப்போ தானே வந்திருக்கேன், எனக்கு நிறைய வேலை இருக்குது, அதை முடிச்சுட்டு போட்டு கொடுக்குறேங்கிறாங்க. சார் ரொம்ப நேரமாக உங்களுக்காகத்தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன்னு சொல்கிறாங்க சுடர். ஏன் இன்னும் 1/2 மணி நேரம் நீ வெயிட் பண்ண மாட்டியா? ஏன் உனக்கு ஒரு ஆளுக்கு மட்டும்தான் நாங்கள் எல்லாரும் வேலை செஞ்சுட்டு இருக்கோமா? இங்கே பாருமா, டிஸ்டர்ப் பண்ணாமல் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணு, வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போட்டு தரேன். அப்படி அவசரமாக இருந்தால் நீ போயிட்டு 2 நாள் கழிச்சு வாங்குறாங்க. இல்லை சார், நீங்கள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு எனக்கு போட்டு கொடுங்கன்னு சொல்கிறாங்க சுடர். இன்ஸ்பெக்டர் கான்ஸ்டபிளை கூப்பிட்டு டீ வாங்கிட்டு வர சொல்கிறாங்க. அங்கே கோந்துருக்குது அந்த பொண்ணை போய் டீயும் வேர்க்கடலையும் வாங்கிட்டு வர சொல்லுங்கிறாங்க. சுடரும் சரி நான் போய் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போய் வாங்கிட்டு வராங்க. இன்னைக்கு உனக்கு எப்படி அலைய வர்றேன் பாருன்னு நினச்சிக்கிட்டு கான்ஸ்டபிள் சுடர் வாங்கிட்டு வந்ததை அப்படியே சாப்பிடவும் டீ குடிக்கவும் சுடரையே பார்த்துட்டு இருக்காங்க. சுடர் என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே அமைதியாக பொறுமையாக கொண்டிருக்காங்க.
இந்த பக்கமா குழந்தைங்க 4 பேத்தையும் அந்த ரவுடிங்க துரத்த ஆரம்பிச்சுட்டாங்க. முடிஞ்ச வரைக்கும் அபி, காவியா, கவின், அஞ்சலி 4 பேரும் வெகு வேகமா ஓடிட்டு இருக்காங்க. பின்னாடியே இந்த 4 ரவுடிங்களும் குழந்தைங்கள துரத்திக்கிட்டு வராங்க. யாருமே காப்பாத்துறதுக்கு வரல. அவங்கலாம் முடிஞ்ச வரைக்கும் தம் கட்டி ஓடிட்டு இருக்காங்க. கடைசியா அஞ்சலி பாப்பா மட்டும் ஒருத்தன் கையில சிக்கிட்டா. அப்புறம் பார்த்தா மறுபடியும் 3 பேத்தையும் கையில புடிச்சுட்டாங்க. அஞ்சலி பாப்பாவ தூக்கி விசிறும்போது அம்மான்னு சத்தம் போடுறா. அந்த இடத்துக்கு இந்துமதி அப்படியே ஆவியா வந்து மேல இருந்து புடிச்சுக்கிறாங்க. எல்லாருமே அதிர்ச்சியா பார்க்குறாங்க. என்னடா பறந்த பாப்பா அப்படியே நிக்குதே அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாரும் ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காங்க. இந்து அப்படியே அஞ்சலி பாப்பாவை தாங்கி பிடிச்சு மெதுவா இறக்கி விடுறாங்க. கண்கூட பார்த்த ரவடிங்க பயந்து அடிச்சுக்கிட்டு ஓட்ட தெறிக்க தெறிக்க ஓடுறாங்க. இந்த பக்கமா குட்டீஸுங்க 4 பேர்த்துக்கும் இந்துவோட குரல் மட்டும் கேட்குது. இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறதையும் ஒரு எபிசோட்ல பார்க்கலாம்.